மறுபடியும் புத்தம் புது நாவலோட உங்கள சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் கவி சௌமி. இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாமா? நாவலோட பேரு "நிதமும் உன்னை நினைக்கிறேன்". அத்தியாயம் 1. "வைஷ் கிளம்பியாச்சா?" "ஆமா ஆண்டி கிளம்பியாச்சு. காலையில வேலை பார்க்கணுமே." "சரி, உன்னோட அப்பா எங்க?" "தெரியலையே, காலையிலேயே ஆள காணோம். வந்த பிறகு தான் பார்க்கணும்." "சரிம்மா." "ஆண்டி, சாயங்காலம் வந்து வாடகை கொடுத்துடுறேன்." "ஐயோ, நான் வாடகைக்காக உன்னை பார்க்க வரலம்மா. இன்னைக்கு பையனோட பிறந்த நாள். அவன் வேற உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. அதுதான் காலையிலேயே சமைச்சதை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கிறேன்" என்று நீட்ட. "ஐயோ, தேங்க்யூ ஆண்டி." "என்னது, விதவிதமாக வெரைட்டியாக நிறைய செஞ்சுருப்பீங்க போல இருக்கு." "ஆமாம், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருக்கிறேன்." "ஓகே ஆண்டி, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்" என்று மறுபடியும் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். "நிதானமாக சாப்பிட்டுட்டு போம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் கீழே போகிறேன்" என்று சொல்ல, சரி என்று உள்ளிருந்தே குரல் கொடுத்தாள் வைஷ்ணவி. "அப்பா." இந்த அப்பா எங்கே தான் போனாங்க? வேகமாக ஃபோனை எடுத்து அழைத்தாள். "அப்பா, எங்கே இருக்கிற? சீக்கிரமாக இங்கே வா. உனக்கு சாப்பிட எடுத்து வச்சிருக்கிறேன்." "வேலையாக வந்திருக்கிறேம்மா." "நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா கதை சொல்லாத. உன்னால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது." என்கிட்ட உன்கிட்ட என்ன சொன்னேன்? வீட்டில் பேசாமல் இருன்னு தானே சொன்னேன்." "அப்படி இல்லைம்மா, இங்கே வேறொரு வேலையாக வந்தேன்." "போதும்ப்பா, எதுவுமே சொல்லாத. என்ன லைஃபோன்னு இருக்குது. எத்தனை நாள் இப்படியே ஓட போகிறோமோ அதுவும் தெரியல. நீயும் சும்மாவே இருக்க மாட்ட. எப்படித்தான் மற்றவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குறையோ தெரியல. எப்படித்தான் மீண்டு வர போகிறோமோ எனக்கே தெரியல." சலிப்பாக சொல்ல. "என்ன வைஷு, இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்ன வேணும்னா இதெல்லாம் செய்கிறேன்? அதுதான் எனக்கு புரியலப்பா. நீ வேணும்னு எதுவும் செய்யறது இல்லை, ஆனால் எல்லாத்தையுமே தெளிவாக செய்கிற. விடு. உன்கிட்ட காலையிலேயே பேசி பிரயோஜனம் இல்லை. கீழே வீட்டுக்காரம்மா நிறைய சாப்பிட கொடுத்துருக்குறாங்க. உனக்கு எடுத்து வச்சுட்டு போகிறேன். மறக்காமல் வந்து சாப்பிடு. நான் சாயங்காலம் தான் வருவேன். இடையில என்னால் வர முடியாது, புரிஞ்சுதா?" சொன்னவள் ஃபோனை வைத்திருந்தாள். வைஷ்ணவி தற்போது தான் 21 வயது தொடங்கி இருந்தது. படித்தது BA தமிழ். பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. சராசரியான உயரம், மாநிறம், கவி பாடும் கண்கள். ஒல்லி என்றும் சொல்லிவிட முடியாது, அதே நேரத்தில் குண்டான பெண் என்றும் ஒதுக்கிவிட முடியாது. அது போன்ற ஒரு நடுத்தரமான உடன்வாகு. அப்பா மேல் அளவுக்கு அதிகமான பாசம். இங்கே தஞ்சைக்கு வந்து 6 மாதங்களாகிறது. வந்த உடனேயே கிடைத்தது இப்போது தங்கியிருக்கும் அந்த வீடு. வேலை பார்ப்பது டூரிஸ்ட் கைடு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் அனைவரிடமுமே பேசி கோவிலை சுற்றி காட்டி அவர்கள் தரும் பணத்தை வாங்குவாள். பெரியதாக பணம் கிடைத்து விடாது. அதே நேரத்தில் ஒரு நாளும் ஏமாற்றியதும் கிடையாது. இன்றைக்கும் கூட புறப்பட்டு வந்திருந்தாள். பெரிய கோயில் வாசலுக்கு வந்தவள் இறைவனிடம் தன்னுடைய வேண்டுகோளை வைத்தாள். நிறைய பேர் சுற்றி பார்க்க வரணும், வெளியூர்காரங்களா வரணும். அப்பதான் நான் சொல்றத கேட்பாங்க. எனக்கு இன்னைக்கு நல்ல வருமானம் நீ தான் கொடுக்கணும் என்று நினைத்தபடியே உள்ளே செல்ல, வழக்கம் போல இறைவன் அவளை ஏமாற்றி விடவில்லை. நிறையவே வெளிநாட்டுக்காரர்கள், வெளியூர்காரர்கள், வெளி மாநிலத்தவர் என நிறைய பேர் வந்திருந்தனர். இவளுடைய தோட்டம் டூரிஸ்ட் கைடு என்பதை தெளிவாக காட்டியது. பெரிய கோவிலின் வரலாற்றை பற்றிய சில புத்தகங்கள். கோவிலில் உள்ளே நுழைந்த சில நிமிடங்களிலேயே இவளுடைய பார்வை அலைமோதியது. புதியதாக யார் வருகிறார்களோ, யாருக்கு தன்னுடைய விளக்கங்கள் தேவைப்படும் என கவனிக்க ஆரம்பித்தால், இதோ வெளிநாட்டு கும்பல் ஒன்று மொத்தமாக வந்து கொண்டிருக்க, நேராக அவர்களின் முன்னால் சென்றவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கைடு என்று தெளிவான ஆங்கிலத்தில் பேசினாள். அவர்களுக்கோ ஆச்சரியம். இவளின் தோற்றம் அப்படி சராசரியாகத்தான் இருந்தால், பெரியதாக பணம் படைத்தவள் என்று சொல்லிவிடும் அளவிற்கு இவளிடத்தில் எதுவும் இல்லை. சாதாரணமாக அடுத்தடுத்து பார்க்கின்ற மனிதர்களின் தோற்றத்தில் இருந்தாலுமே இவளுடைய நுனி ஆங்கிலம் அவர்களை பிரமிக்க வைத்தது. ஆர்வத்தோடு இவளை பின்தொடர்ந்தனர். கோவிலை சுற்றி காட்டியவள் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்லியபடியே கோவிலின் வரலாற்றையும் ராஜராஜ சோழனின் பெருமையையும் வரிசைப்படுத்தி கொண்டிருந்தாள். பேசி முடித்து திரும்பவும் வாசலுக்கு வரும்போது அவர்கள் கொடுத்த பணத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு மாலை வரையிலுமே சிரமப்பட்டு சேர்க்க வேண்டிய பணம் தற்போது கைக்கு கிடைத்திருந்தது. அதுவே இவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியை கொடுத்தது. பணத்தை பார்க்கவும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் பெரிய ஒரு டூரிசம் கம்பெனியில் வேலை செய்யணும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊராக போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே சுற்றி காட்டி
நாம் நமக்கான ஒரு இடத்த உருவாக்கிக்கணும். நினைத்தபடியே வீட்டிற்கு புறப்பட்டாள். வீட்டிற்கு சில கிலோமீட்டர் இருக்கும்போது ரோட்டில் சோகையாக நடந்து வந்து கொண்டிருந்தால் பெரும்பாலுமே பணத்தை சேமிக்கும் குணம் இவளுடையது. ஏனென்றால் அந்த அளவிற்கு இவளுடைய தந்தை கடன் வாங்கி வைத்திருந்தார். கடனை கொடுக்க முடியாமல் நீண்ட நாட்களாகவே ஒவ்வொரு ஊராக சுற்றி கொண்டிருக்கின்றனர். இங்கே வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் எப்போது யார் வந்து இவர்களை கண்டுபிடிப்பார்களோ என்கின்ற பயம் எப்போதும் இருந்தது. அந்த பயத்தோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தார்கள். இது பெரிய கோயிலுக்கும் இவள் தங்கியிருந்த வீட்டிற்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பெரும்பாலும் இவள் பஸ்ஸிலோ ஆட்டோவிலோ வருவது கிடையாது. சாலையில் வேடிக்கை பார்த்தபடியே நடப்பது வழக்கம். இன்றைக்கும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தாள். அப்போது சரியாக அவளுக்கு முன்னால் கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினான் இவளுடைய நண்பன் நகுல். இன்றைய பிறந்த நாளுக்கு சொந்தக்காரன், இவள் தங்கி இருந்த வீட்டின் சொந்தக்காரனின் மகன். இன்றைக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சா வைஷு? நடந்து வந்து கொண்டிருக்கிற? ஆமாண்டா, இன்றைக்கு நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்த்த பணம் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு அங்கே இருக்கணும்? அதுதான் கிளம்பிட்டேன். ஓகே, வண்டியில் ஏறு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல, நீ கிளம்பிக்கோ. அம்மா பார்த்தா முறைப்பாங்க. சும்மா கதை சொல்லாத. அம்மாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், உன்னை பற்றியும் நல்லா தெரியும். நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் என்று சொல்ல தயங்காமல் வண்டியில் ஏறிக்கொண்டாள். அது எப்படிடா கரெக்டாக நான் எந்த நேரத்தில் கிளம்புறேனோ அதே நேரம் கரெக்டாக முன்னாடி வந்துடுற? தினமும் நீ தான் என்னை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற தெரியுமா? அது எப்படின்னு தான் தெரியல. அநேகமாக மைண்டு வேவ்ஸ்ன்னு நினைக்கிறேன். உன் மனசுக்குள்ளே நீ என்ன நினைக்கிறியோ அது அப்படியே நடக்குது போல இருக்குது. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர்ற? நீ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது நீ முன்னாடி வந்துடுறேன்னு சொல்கிறியா? பின்ன இல்லையா? பாரு, எனக்கு இந்நேரத்துக்கு வீட்டுக்கு போகிற வேலையே இல்லை. ஆனால் என்னவோ போகணும்னு தோணுச்சு. நான் பாட்டுக்கு கிளம்பி வரேன். சொல்ல மாட்டேன். உனக்கெல்லாம் என்னடா பிரச்சனை? உனக்கு 5 வீடு வாடகை கொடுத்துருக்கீங்க. அந்த வருமானத்தில் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் நிலமை அப்படியா? ஏன் உன்னுடைய நிலைமைக்கு என்னவா? உனக்கு தெரியாதா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்ல. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாமல் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் ஓடுவோமோ அதுவும் தெரியல. சும்மா அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நீ கூட அதுக்காகத்தானே பணம் சம்பாதிக்கிற. சீக்கிரமாக பணத்தை சேர்த்து கடன்காரங்க கிட்ட மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஊரில் செட்டில் ஆக போகிற. நீ எப்படியும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. பணத்துக்காகத்தானே இத்தனை ஓட்டம். ஆமாண்டா, அது என்னவோ உண்மைதான். அந்த பணம் பணம் இருக்கிறவங்க கிட்ட எப்படித்தான் அவ்வளோ நிறைய சேருதோ தெரியல. ஆனால் நம்மளை போல் ஆட்கள் கிட்ட வர்றதுக்கு அவ்வளவு யோசிக்குது. கிட்ட வர்றதே இல்லை. நாம தான் பிடிவாதமாக பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறோன்னு போல இருக்குது. சரி பேசிக்கிட்டே இருக்காத, வண்டியில் ஏறு என்று சொல்ல ஏறி அமர்ந்தாள். நேராக வீட்டிற்கு சென்றபோது இவளுடைய தந்தை ஏற்கனவே வந்து அங்கே அமர்ந்திருந்தார். என்னப்பா, வெளியே எங்கேயும் சுத்த போகலையா? அதிசயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே வர, நீ தானே வகை வகையாக சாப்பாடு இருக்குது, மறக்காமல் சாப்பிடுன்னு சொன்னேன். ஒரு வேளை வர லேட் ஆகிடுச்சுன்னா நீ பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிடுவேன். அதனால தான் சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிடணும்னு வந்தேன். சரி நம்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுமா. அப்பா, பேசாமல் இன்றைக்கி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? எங்கடா போகணும் சொல்லு, போகலாம். என்ன, என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கிடைச்ச மாதிரி 6 மாதம் கிடைச்சதுன்னா போதும். நம்ம மொத்த கடனையுமே அடைச்சிட்டு ஹாயாக ஒரே ஊரில் இருக்கலாம். அப்படி இப்படி ஓடி ஒளிய வேண்டாம். அதை தான் யோசிச்சுக்கிட்டு வந்தேன். அந்த சந்தோஷந்தான். எங்கே போகணும் சொல்லு? பக்கத்தில் ஆறு ஒன்று ஓடுது, அங்கே போகலாமா? சாயங்காலமாக போகலாம். கொஞ்ச நேரம் ஓடுற ஆற்று தண்ணீரில் வேடிக்கை பார்த்துட்டு அந்த மணலில் உட்காந்து திரும்ப கிளம்பி வரலாம். என்ன சொல்கிறீங்க? நீ சொல்லி நான் மறுக்கவா போகிறேன்? கட்டாயமாக போகலாண்டா என்றார். 5 மணி எனும்போது இருவருமே புறப்பட்டிருந்தனர். ஆற்றங்கரையோரத்தில் சென்று அமர்ந்தவர்கள் ஓடும் நீரையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அமைதியாக அருகே அமர்ந்திருந்தனர். என்னப்பா, பேசவே மாட்டேங்கிற, ரொம்ப அமைதியாக இருக்கிற? ஆமாண்டா, ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 வருஷமாக. பாரு, உன்னை ஒரு இடத்துல கூட ஒழுங்காக படிக்க வைக்க முடியல. ஹாஸ்டலில் சேர்த்து விட்டேன். காலேஜ் முடிகிற வரைக்கும் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கே ஓடணுமோ அங்கங்கே உன்னை அழைச்சிட்டு போனேன். கிட்டத்தட்ட 10 ஊருக்கு மேலே மாறியாச்சு. அதனால் என்னப்பா, இப்போ எல்லாமே நமக்கு நல்லா தானே போய்கிட்டு இருக்குது. வெளிநாட்டுக்காரங்களோ இல்லை பக்கத்து மாநிலத்தவங்களோ கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் புண்ணியத்தில் நான் கிட்டத்தட்ட 12 லாங்குவேஜ் கற்று வச்சுருக்கிறேன். எந்த மொழியில் பேசினாலும் என்னால் பதில் சொல்ல முடியும், திருப்பி பேச முடியும். இதுவே பெரிய சாதனை தானப்பா, திறமை தானே. அந்த திறமைக்கு நீங்கள் தானே காரணம். எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்க கூடாதுப்பா. அதில் இருக்கிற பாசிட்டிவ் என்னவோ அதை தான் எடுத்துக்கணும். எனக்கெல்லாம் கவலையே இல்லைப்பா. இன்னும் எத்தனை நாள் ஓட முடியுமோ தாராளமாக ஓடலாம். அப்படி இல்லைடா, வந்து
சரிப்பா, இப்போ எதுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்கிற? ஃப்யூச்சரில் நம்மளும் ஒரு இடத்துல தங்குவோம். அப்போ நம்ம சூப்பராக வீடு கட்டணும். எந்த மாதிரி கட்டலாம் சொல்லு என்றவள் ஆற்றங்கரையோரத்தில் இருந்த மணலில் வீடு கட்ட ஆரம்பித்தாள். இதை பாருப்பா, பெரிய ஹால் ஒன்று கட்டணும். அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு தனி பெட்ரூம், உங்களுக்கு தனி பெட்ரூம். அப்புறமா இந்த பணக்காரங்க எல்லாம் வச்சுருப்பாங்களே மூவி பார்க்குறதுக்காக தனியாக ஒரு டார்க்காக ஒரு ரூம், அதே மாதிரி ஒரு ரூம், பெரிய டிவி வச்சு சோபா போட்டு நல்லா இருட்டா அப்படியே தியேட்டர் செட்டப்பில் அது வேணும். அப்புறமா ஸ்விம்மிங் பூல் குட்டியாக ஒன்று கட்டணும். அது பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். அப்புறமா நிறைய பூஞ்செடி இருக்கணும். சொன்னபடியே கட்ட ஆரம்பிக்க இவர் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார். என்ன பேசாமல் இருக்கிற? ஏதாவது சொல்லுப்பா. உன்னோட ஆசை எல்லாமே நடக்கும். அதுதான் என்னோட ஆசையும். நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். அப்புறம் என்ன? இதுதான்ப்பா வேணும். நெகட்டிவாக எப்போவுமே எதையுமே யோசிக்கக்கூடாது. நீண்ட நேரம் வரையிலுமே அங்கே சிரித்து பேசியவர்கள் பிறகு அமைதியாக புறப்பட்டனர். அடுத்த நாள் நடக்கப் போகும் நிகழ்வுகளை பற்றி தெரியாமல் இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி தீர்த்தனர்.